வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம் யூடியூப் மாற்றி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். சடனாக பார்த்தா ஜெனரலாக மூவி ரிவ்யூன்னு சொல்லிட்டானுங்க. மூவி ரிவ்யூ போட்டுருந்துச்சு தமிழில். சரி, என்ன ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னடா அதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவும் ஸ்பிரிட்டில் ஒன்றும் இல்லை, ஏதாவது எஸ்எம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க யோசிச்சு சரி என்ன கிளிக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா ஷாக்கு. படம் மூவி லீக் ஆகிடுச்சு, அதாவது ஜனநாயக மூவி ஆன்லைன் லீக் ஆகிடுச்சு. ஐடி லீக் சுத்தமாக புரியல. சரி, லீக் பண்ணாங்கன்னா வெப்சைட்டில் இருக்கும், அது தேடி பார்த்தேன். சும்மா இருக்கா சொல்லி நான் டெவலப் பண்ணலப்பா, சக்கரை நம்ம கொடுத்தாங்கன்னா நான் டெவலப்மெண்ட் எதுவும் பண்ணல, சும்மா இருக்கான்னு தான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை. எப்படி லீக்காச்சும் யாருக்கு தெரியாது, எங்கே லீக்காச்சும் சத்தியமாக தெரியாது. ஆனால் பார்த்தேன் லீக்காக சொல்லி வீடியோ 4 நியூஸில் பார்த்தேன். பார்த்தா உண்மையிலே லீக் ஆக முன்னாடி என்னன்னா, இந்த ஆக்சுவலி இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ 2-3 ஆக்டர்ஸ் வந்துட்டு அதில் கேமியோ கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து அதாவது இந்த மாதிரி சீன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கசிஞ்சுது, அது கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸை நல்லா எதிர்பார்த்துருப்பீங்க, நல்லா ஃபேன்ஸை ரொம்ப ஜாலியாக ஹைப்பாக இருந்திருப்பீங்க. நானும் அதே எப்பலாம் இருந்தேன். சரி, நிறையா கேமியோ கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம், நல்லா தலைவர் மாஸ் மூமெண்ட்டாக சொல்லி எதிர்பார்த்தேன். பார்த்தா அதுவும் இந்த வீடியோ லீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் லென்த்தி ஃபுட்டேஜும் ஆன்லைன் லீக் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மொத்த படமும் லீக் ஆகிருக்கு ஆன்லைனில். என்னத்த சொல்ல புரியல. யார் லீக் பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் ஒரே பக்கத்தில் தமிழ் ஆகாசமெல்லாம் செம்ம காண்டாக இருப்பான்னு தெரியும். நிறையா ஆளுங்க அவங்களே காண்டாக இருப்பானுங்க. இது அவங்க லீக் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க லீக் பண்ணிட்டா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக போட்டுருவாங்க, ஏதாவது வெப்சைட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லீக் பண்ணாலே அவங்க வெப்சைட்டில் போட்டாலும் அவங்களுக்கு காசு வரும். ஸோ அவங்களுக்கு காசு, அதாவது அவங்க வெப்சைட்டில் போடுறதுனா அவங்களுக்கு காசு வர போகிறது கிடையாது. ஸோ அவங்க லீக் பண்ணதுக்கு லாஜிக்காக இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா நான் ஒன் தமிழ் வெப்சைட் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சுங்க. ஒன் தமிழ் தமிழ் ஆக்சன் ஒன்று தான். அந்த ஒன் தமிழ் வெப்சைட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனேன். போய் பார்த்தா அவங்களே லீகலாக ஒரு நோட்ஸ் போட்டாங்க. என்ன டைம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஜயை பற்றி குற்றச்சாட்டுகள் நிறைய வெளியில் இணையத்தில் சுற்றிட்டு தெரியும். நாங்கள் சிம்பிளாக எங்களுக்கும் கொள்கை இருக்குது, ரூல்ஸை பற்றி பேசலாங்க. அதாவது அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எப்படின்னா, இதை படம் ரிலீஸ் ஆகிட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். தேட்டருக்கு ரிலீஸ் போனால் மட்டும்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். மற்றபடி எந்த படமும் நாங்கள் ஆன்லைனில் அதாவது இந்த தேட்டருக்கு ரிலீஸ்க்கே வராத படத்தை நாங்கள் எப்போவுமே ரிலீஸ் பண்ண மாட்டோம். அது எங்கள் கொள்கைக்கு, எங்கள் ரூல்ஸுக்கு மாறாந்து நாங்கள் அந்த மாதிரி ரூல்ஸு எங்கள் ரூல்ஸ் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மேக் இட் எருமை, அதாவது மேக் இட் எருமை இதெல்லாம் பெருமைன்ற மாதிரி. இப்போ அந்த கேவலமானா இல்லை அவங்க ரூல்ஸ் பேச சரி, அதாவது நம்ம இதுக்கு. ஆனால் லாஜிக்காக பார்த்தா அவங்க லீக் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா லீக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்க வெப்சைட்டில் போட்டுருப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த வெப்சைட்டை பேன் பண்ண நினச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்பயோ பேன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது ஐபிஎல்எஸ் எல்லாம் தெரிஞ்சது தான். அதாவது போலீஸ்க்கு ஒரு வழின்னா திருத்தனுக்கு பல வழின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறது ஒரு 2-3 வழிகள் தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் கண்டுபிடிக்கிற தெரிஞ்சுக்கிட்டு தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி பல வழிகள் இருக்கும். ஸோ உங்களே புரிஞ்சுக்கிறேன். அவங்க ரிலீஸ் பண்ணணும், அதாவது அவங்க இந்த ஒன் தமிழ் வெப்சைட்டை பிளாக் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்பயோ பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க பண்ணதுக்கு விருப்பம் எல்லாம் கிடையாது, பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ப்ரோசர் அந்த வெப்சைட் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக யாருக்கு வந்து பண்ணாமல் இருக்குது. அது ஐபிஎஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பண்ண முடியல. அதனால இவங்க இப்போது அதாவது ஒன் தமிழ் இந்த அதாவது அவங்க லீக் பண்ண நினச்சுன்னா தைரியமாக வெப்சைட்டில் போட்டுக்கலாம். நிறைய பேர் காண்டாவாங்க, அது கரெக்டாக தான். நிறைய பேர் காண்டாகி ஒன் தமிழ் செம்ம காண்டா இருப்பாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம், இங்கே கரெக்டு தான். ஆனால் அவங்க காண்டாவது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் இவங்க படம் ரிலீஸ் பண்ணால் நீ படம், அதாவது வேறு படம் வருது. இப்போது வேறு பெரிய எல்லைக்கு படம் வருது, 2-3 படம் வருது இல்லை, அந்த படமும் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வேணும்னா பார்ப்போம், வேணும்னா பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். ஸோ நமக்கு தேவைதான் அவங்கக்கிட்ட போகணும் தவிர அவங்க நம்மக்கிட்ட வரல. இப்போ நமக்கு படம் வேணும்னா அவங்கக்கிட்ட போய்தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ப்ரெஷர் கிடையாது. நம்ம கட்டினா அவங்க பிரச்சனை கிடையாது. நம்ம அதாவது நம்ம ஒரு விஜய் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு, அதாவது தேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் படத்தை லீக் பண்ணிட்டே சொல்லி நம்ம காண்டானாலும் அது அவங்களுக்கு ப்ரெஷர் யூஸ் கிடையாது. ஸோ அவங்க கிட்ட படம் இருந்துச்சுன்னா அவங்க அசலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணலன்னு போது புரிஞ்சு போச்சு,
அவங்களுக்கு இதனால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லைன்னு சொல்லி. அப்போ என்ன புரியுது, அவங்க அந்த படம் லீக் பண்ணலாம் அவங்களே புரிஞ்சு போச்சு. ஏன்னா லீக் பண்ணால் கண்டிப்பாக வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ஏன்னா போட்டாங்கன்னா அவங்களுக்கு டவுன்லோட்ஸ் ஆகும், ஆட்ஸ் வரும், காசு வரும். போடாமல் அவங்க சும்மா கையில் வச்சு பார்த்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? யூஸ்லெஸ். அவங்க கிட்ட படம் இருக்குது, அதை வெப்சைட்டில் போட்டால் தான் ஆட்ஸ் வரும், ரெவன்யூ டெவலப் பண்ணுவாங்க, அப்போ தான் காசு வருங்க. அப்போ அவங்க போகிறாங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க போட்டுருவாங்க. ஸோ அவங்க போடலன்னும் போது கண்டிப்பாக இங்கே தெரியுது அவங்ககிட்ட அந்த படம் கிடையாது, அவங்க அந்த பண்ணல. அவங்க அந்த அவ்வளோ தூரம் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நெட்டில் வந்திருக்கும். ஸோ என் கெஸ்ஸிங், லாஜிக்கல் கெஸ்ஸிங் என்னென்னா, நான் ஒன் டைம்லேருந்து கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொருத்தர் மேல் டவுட் இருக்குது, ஆனால் நான் அதை சொன்னேன்னா அதுக்கப்புறம் என்ன முச்சுத்துவானுங்க. அதனால் நான் சொல்ல விரும்பலை. அது என்னன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற கிட்டத்தட்ட 75% ஆஃப் பீப்புளுக்கு நான் என்ன சொல்லணும் லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க நீங்களே, யார் ரீட் பண்ணிப்பாங்க சொல்லி. எனக்கு ஒரு சின்ன டவுட் தான் இருக்குது, அது என்னன்னு தெரியல. சரி, அதை விடுங்க. இப்போது படப்பிடிப்பு மூவி தீம் என்ன சொல்கிறேன்னா, சொல்கிறேண்ணே கத்துறாங்க ஆன்லைனில். எப்பா தயவு செஞ்சு மாதிரி லீக் பண்ண, அதாவது படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, நிறைய பேர் உழைச்சிருக்கோம், எவ்வளோ காசு கொட்டியிருக்கோம், போலீஸ் இப்போ புலம்புறாரு, தயவு செஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் அதாவது லீக் பண்ணாதீங்க சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் ஆன்லைனில் லீக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி ஏதாவது தெரிஞ்சுன்னா இது ஒரு க்ரைம், அதாவது சட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும், சட்டத்தின் மேல் உங்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் க்ரைம் பண்ண மாதிரி இது ஒரு க்ரைம் தானே. ஸோ இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஒரு க்ரைம். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, லீக் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலீஸ்னா நான் ரிலீஸ்ன்னு சொல்லி படத்தை சொல்லியிருக்கேன், ஆக்சுவலி லீக் பண்ணாதீங்க, லீக் தான் சொல்லியிருக்கேன். இதுவும் ஒன்று தான். அதாவது லீக் பண்ணாதீங்க, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருமான பாதிப்போம், நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வருமான பாதிப்பு கதறாங்க. ஒரு பக்கம் க்ரைமும் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் கதறும் செய்கிறாங்க. ரெண்டு பக்கம் பண்ணியிருந்தா இருக்காங்க நினச்சது. அவங்க புலம் விட்டாங்க போல, லீக் பண்ணாங்களே அவங்க கஷ்டத்தில் படப்பிடிப்பு புலம் விட்டாங்க போல. இன்னொரு பக்கம் யோசிப்பாங்க, இப்போ தான் கஷ்டப்பட்டு இது சென்சார் போர்டு வாங்கிட்டு ரிலீஸ் ஆக போது ஆசையில் இருந்தோம், அதுக்குள்ளேயே இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி அவங்க ஃபீலும் பண்ணலாம். அவங்க ஃபீல் நான் தானே. ஏன்னா விஜய் படம் எடுத்தாலே தலைவா படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தலைவா படம் வந்து அப்பயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அவர் எல்லா படத்துக்கும் இதே மாதிரி தான் நெகட்டிவ் வந்துக்கிட்டே இருக்குது. மேஸ்டருக்கும் வந்துச்சு, நிறைய படத்துக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது விஜய் படம்னால அவ்வளோதான் என்னன்னு சத்தியமாக தெரியல. அவர் படத்துக்கு மாதிரி போட்டு தாக்குறாங்க என்னன்னு தெரியல. அவர் என்ன பாவம் பண்ணாலும் சத்தியமாக எனக்கு புரியல. இப்போ என்னாச்சுன்னா, காலங்காலமாக ஒரு படத்துக்கு வர மாதிரி இந்த படத்துக்கும் வருது. எப்படியோ அவங்க போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு பண்ணிடுறாங்க. அதாவது கோர்ட்டில் போய் நீங்களே ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதோ எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணால் போதும் சொல்லி அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி கடைசியில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும் நினைக்கும் போது திடீர்னு இந்த அணுகுண்டு வர மாதிரி இந்த லீக் வரும்போது மூவி டீம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் மேதவும் செய்கிறாங்க, ஒரு பக்கம் கதறாங்க. ஹெச்பி நோட் டைரக்டர் இந்த படத்தை பற்றி எதுவும் பேசலை. நானும் நெட்டில் டெய்லி பார்த்தேன், அவர் ஏதாவது பேசியிருப்பான்னு சொல்லி. அவரே மென்ஷன் தான் பண்ணியிருக்காரு, எங்கள் சோஷியல் மீடியா எங்கிட்ட சோஷியல் மீடியாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவரே மென்ஷன் பண்ணிக்கிற சமயத்தில் இந்த படத்தை பற்றி அவர் எதுவும் பேசவும் மாட்டார். இப்போ பேசினாலும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம் எதுவும் கிடையாது, சோஷியல் மீடியாவும் கிடையாது. ஆனால் அவர் பேரை வச்சு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வச்சுருக்காங்க. அதில் அதாவது அவர் பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சிலர் எழுதியிருக்காங்க. எதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வயிற்று லட்சமாக கணக்காகும், நிறைய பேர் உழைப்பு போட்டிருக்காங்க, அதுவும் அதை சொல்கிறாரு, நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, வயிற்று லட்சமாக ஆகிடும், தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்லும் சத்தியமாக புரியல. அவரும் ஓப்பனாக அவங்க எதுவும் பேசலை, பேச நல்லா இருக்கும். இதை பற்றி பப்ளிக் டாக் என்னென்னா, நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சொல்ல நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க. ஆனால் மேஜர் பாயிண்ட் நெகட்டிவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, எல்லாம் வயிற்று லட்ச படம் தானே, நஷ்டமாக போட்டவங்க படம் சொல்லி சில பேர் வச்சுக்கிறேன். அப்பா அது நான் சொல்லலப்பா, நெட்டில் பார்த்தது அப்படியே சொல்கிறவங்க தான். எனக்கு அவ்வளோ எந்த ஒரு காரணமும் கிடையாது. திடீர்னு என் சொல்ல என்ன மாதிரி ஏறாதீங்க. அதுதான் சொல்கிறேன், நெட்டில் பார்த்தது நிறைய பேர் பார்த்துட்டேன், கமெண்ட்ஸ் தான் நான் பற்றி சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வயிற்று லட்ச பணம் நஷ்டமாக போட்டுவது என்ன படம், எல்லாருக்கும் கொலைச்ச பணம் தான் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி கொலைச்சா உலகத்தில் எத்தனையோ பணம் ரிலீஸ் இருக்குது, எல்லாரையும் கொலைச்சா அதாவது கொள்ளை அடிச்சா பண்ணுறானுங்க. இது சொல்கிறதுக்கு இல்லை,
செகண்ட் ஒன்று என்னென்னா கேசரிக்கு என்னென்னா இந்த மாதிரி நடக்கும் அந்த படம் தேவைதான் சொல்லி இன்னொரு பக்கம் கமெண்ட் வந்து பார்த்தேன். ரீமேக் படம் எடுக்கிறதுல அவ்வளோ வரணுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கான்செப்ட் எப்படி நம்ம பண்ணியிருப்பாங்க. அதாவது விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த படம் இந்த ஒரு கான்செப்ட் செட் ஆகணும். அதாவது ஒரு விஜய் ஃபேனாக தேட்டருக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான புது படத்தை நல்ல ஸ்டோரியான படத்தை பார்க்கலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் ட்ரைலரில் பார்த்தாலே விஜய் ஃபேன்ஸுக்கு காண்டா இருக்கும். என்னடா இது தெலுங்கு படத்தை எப்படி ரீமேக் எடுத்து புதுசாக காட்டுறது, அதில் தெலுங்கு படத்தை பார்த்தாச்சு இல்லை நிறைய பேர். அப்போ திரும்பி இது இருக்குது சொல்லி நிறைய யோசிச்சிருப்பாங்க. அது நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. அதாவது திரும்பவும் இதே படத்தை பார்க்க சொல்லி அவங்களுடைய வெயிட்டஸ்லாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு விஜயா அவர் வந்து மாசாக கமர்ஷியலாக பார்க்கறது ஓகே தான். ஆனால் கிண்டனை பற்றி திரும்பவும் இருக்கு. ஆல்ரெடி அந்த படம் தெலுங்கு தமிழில் தோல் மெட்டீரியல் படம் திரும்ப அதுவே எடுக்கிறாரு, புஷர் அவர் எடுக்கலாம்ல அது சில பேர் ஆசை இருக்கும். அந்த ஆசை கொஞ்சம் காண்டா மாதிரியோ அது மாதிரி பேச்சு வந்திருக்கலாம். யாருக்கு தெரியும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா மூவி டீமே இதை பண்ணியிருக்கலாம். ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு பக்கம் லீக் பண்ணிடுவோம். அதாவது ரிலீஸ் பண்ணவில்லை, ரிலீஸ் பண்ணால் படம் ரொம்ப ஹிட் ஆகும், பேசப்படுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், படத்தை லீக் பண்ணிடுவோம் சொல்லி நிறைய பேர் பண்ண. அதாவது அவங்களும் லீக் பண்ணியிருப்பாங்களோ அந்த ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. இது எப்படி சொல்கிறதுன்னா 400 கோடி 300 கோடி பட்ஜெட்டை போட்டு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி நல்லா அதை ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாங்களா, இல்லை இந்த படத்தை அவங்களே லீக் பண்ணிட்டு வெறும் சிம்பத்தியை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலிமா லாபம் பார்க்க முடியுமா? எனக்கு என்னவோ ரிலீஸ் பண்ணால் சிம்பத்தி வந்துடும் கண்டிப்பாக. சிம்பத்தினா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சிம்பத்தி மீன்ஸ் அவர் மேலே ஒரு ஜாலியாக போயிட்டு படம் பார்த்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக அவரை பற்றி பேசிக்கிறது, அதான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. நிறைய பேர் அதாவது 400 இவ்வளோ பட்ஜெட்டை போய் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி தான் ஒரு சக்ஸஸாக வரவேற்பு நினைப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா சிம்பத்திக்காக பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்டு வேஸ்ட்டாக போகுமே, அது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வாய்ப்பில்லை. இது சும்மா ஃபேன்ஸு காண்ட் ஏதாவது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அதை சொன்னால் திட்டுவாங்க, நிறைய பேர் காண்டாவாங்க. இன்னும் சொல்கிறேன், கமெண்ட் சொல்கிறேன், பிஜேபி இதை பண்ணியிருக்கலாம். எதுக்கு சினிமா பிஜேபி இதை பண்ணியிருக்கலாம், அவங்களே பார்த்து ரிலீக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த படம் தேட்டரில் வந்தாதானே நல்லா கலெக்ஷன் வச்சுட்டு விஜய் நல்லா பேர் வரும். ஸோ நாங்கள் லீக் பண்ணிட்டா படம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் நாங்கள் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி லீக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடு. ஒரு மாதம் எப்படியும் இன்னும் 2 வாரத்தில் எப்படியும் அந்த நியூஸ் அப்படி மறந்துடுவாங்க. நிறைய பேர் படத்தை ஆன்லைன் லீக் ஆச்சுல. ஸோ நிறைய பேர் படத்தை பார்த்து முடிச்சுடுவாங்க. சில பேர் தேட்டருக்கு போக விருப்பம், அதாவது மிடில் கிளாஸ் பிள்ளைகள் தேட்டர் போக முடியாதவங்க எல்லாரும் மாதிரி ஆன்லைனில் தேட்டர் ஹெச்டிபியில் வந்துச்சுல, எல்லாரும் ஓடிடி மாதிரி எல்லாம் பார்த்து முடிச்சுடுவாங்க. ஸோ தேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் கம்மியாகும் சொல்லி நினச்சிக்கூட இந்த மாதிரி எதிர்கட்சிக்காரங்களே பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்தேன். இதை தாண்டி வேறு எதுவும் கமெண்ட் பார்க்கல. பார்த்தா வேணால் நான் ஷார்ட்ஸில் போட விரும்புகிறேன். நான் உங்கள் ஆடியன்ஸ் நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை யார் லீக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி? ஆனால் இன்னொன்று சொல்லிக்க விரும்பலை. தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துறீங்க. சரி, விஜய் ஃபேனாக சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா அவங்க வயிற்று தச்சமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்காங்க. நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கலாமே, எதுக்கு தேட்டரில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா, ஃபேமிலியாக வந்தீங்களா, ஒரு விஜய் படம் நல்ல ஃபேமிலி ஆச்சா போய் பார்த்துக்கலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது ஆக்சுவலாக ஒரு விஜய் ஃபேனாக நான் சொல்கிறேன், நீங்கள் சிம்பிளாக படத்துலேயே இருந்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்டாராக ஆக்டராகவே இருந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அரசியல் வந்து தேவையில்லாத வேலை. எதுக்கு வந்தீங்க அரசியலுக்கு? சிம்பிளாக படம் வச்சிங்களா, ஜாலியாக ஃபேன்ஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா, தேட்டரை போய் பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. எதுக்கு இந்த ஃபேமை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து இப்போ பாருங்கள், அரசியலுக்கு வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பேக்லாஷ். இதுக்கு சிம்பிள் சினிமாவில் இருந்துக்கலாம்ல. சினிமாவில் இருந்துக்கிட்டு ஜாலியாக உங்கள் ஃபேமிலி டைம் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ அரசியலுக்கு வந்தீங்களோ அப்போ தான் எவ்வளோ பேக்லாஷ் அதில் புரிஞ்சிருக்கும் அரசியல் எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. சார் வீடியோ கேஸ் இந்த வீடியோவுமே என் கான்செப்ட் ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் லீக் பண்ணது யாருன்னு தெரியும். ஆனால் சொன்னால் நிறைய பேர் காண்டாயிடுவானுங்க, பெரிய சீன் ஆகிடும். ஸோ நான் சொல்ல விரும்பலை, நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. யார் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வேணால் நீங்கள் பதில் தெரியுங்க. அந்த கமெண்ட், அதாவது அந்த கமெண்ட் பண்ணுறீங்களே, அந்த கமெண்ட்டு நான் நினச்சது கரெக்டாக இருந்தால் நான் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு விட்றேன்.
தாண்டி வேறு சொல்கிறதுக்கு இல்லை கேஸ். அவ்வளோதான். குட் பாய்.